மிக எளிதாக கத்திரிக்காய் பொரியல் செய்வது எப்படி என்று பார்ப்போமா. கொஞ்சம் சிறிதளவு நல்லெண்ணெயை வாணலியில் விட்டுருக்கேன். நீள நீளமாக நறுக்கிய கத்திரிக்காயை எண்ணெயும் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு விடும்போது, அதுக்கப்புறம் வடித்து எடுத்துட்டேன். நல்லெண்ணெய் வந்து நிறைய விட வேண்டிய அவசியம் இல்லை, கை தவறுதலாக நிறைய விட்டுட்டேன். அப்புறமாக அரிப்படை எடுத்துட்டு கொஞ்சமாக விட்டு அந்த கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக தேவைப்பட்ட அவருக்கு சுவைக்காக உப்பு விட்டா அது அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து வெந்து ஒரு மனம் கொடுக்கும். தேவைப்பட்டா விட்டுக்கலாம், இல்லைன்னா டைரக்டாகவே முறுமுறுன்னு இருக்கணும்ட்டா டைரக்டாகவே பொரிச்சு இட்லி மிளகா பொடி தூவி இறக்கலாம். கொஞ்சம் கூட வாசனை வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சிட்டிகை காயப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட வாசனை நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன சுவை தேவையோ அதை போட்டுக்கலாம். பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம், காயப்பொடி வேணால் காய போட்டுக்கலாம். ஏதாவது எந்த வாசனை ரொம்ப பிடிக்குமோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். மற்றபடி இதில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இட்லி மிளகா பொடி மட்டுமே போதும். பொடி உப்பு ஒன்றுமே விட வேண்டாம். உப்பு போடலாம், கரைசலோ லெமனோ புளி கரைசலோ எதுவும் விட வேண்டாம். இப்போ நல்லா கிண்டி அது கொஞ்சம் பொரிஞ்சு வர்றது வரைக்கும் எண்ணெய் விடும். இந்த கத்திரிக்காய் எண்ணெய் வெளியில் விட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த இட்லி மிளகா பொடி போட்டு தூவி இறக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெளியில் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் எண்ணெய் வந்து என்ன செய்யணும்னா இந்த இட்லி மிளகா பொடியை நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கணும். இட்லி மிளகா பொடியை தூவிக்கிறேன். சரி, காரம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போது ஒரு 2.5 ஸ்பூன் இட்லி மிளகா பொடி சேர்த்து அதை வதக்கி விட்டுட்டு, இது ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய்க்காய்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அது மனம் வேணும்னா கொஞ்சம் சாம்பார் பொடி வேணால் சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே சேகரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் புளிக்கரைசல் விட்டு புளிக்குழம்பாகவும் பண்ணி சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பண்ணின குழம்புக்கு இது சூப்பர் காம்பினேஷன். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.